வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ தில்லுமுல்லு. என்ன என்னைக்கு இல்லாமல் நம்ம தனியாக இருக்கோம். நம்ம தனியாக பேய் ஓட்ட போகவே மாட்டோமே. நம்ம கூட ஒரு சைத்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த சைத்தானை நம்ம ஓட்டுவோம், அதுக்கப்புறமா தான் பேயை ஓட்டுவோம். எங்கே போயிருப்பான்? ஒருவேளை இந்த பக்கத்து தெருவில் ரொம்ப நாளாக டான்ஸ் ஆடின ஒருத்தன் செத்து போயிட்டான், அவன் பேயா திரியிறான்னு சொன்னாங்க. ஒருவேளை டான்ஸ் ஆடியே அந்த சைத்தான் நடக்கலான்னு இந்த சைத்தான் போயிருக்கும் போல இருக்கு. எங்கே போயிருக்கான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் நம்மளை கூப்பிடாம அவன் எது வேலையும் பண்ணவே முடியாதுப்பா. கூப்பிட்டு தான் ஆகணும். பார்த்து ஏ கழுத, எதுக்கு பயம்புற? ஏற்ற வீட்ல நீ யாரா? இந்த வீட்ல அந்த முனி இருக்கான். அந்த முனி வந்தா எல்லாரையும் கொன்னுடுவான். போடா கர்றாப்பையில. இது என் புருஷன் பார்த்து பார்த்து கட்டின வீடு. பார்த்து பார்த்து வீடு கட்டினானே, பார்த்து மூஞ்ச கட்டினானா? டேய், போடா கர்றாப்பையில. என்னடி மூஞ்சி இது? பப்பாளி பழத்தை ஷேவிங் பண்ணா மாதிரி. அவ ஓ மூஞ்ச திருப்பி பாரு. இது என் புருஷன் பார்த்து பார்த்து கட்டின வீட்ல பேய் இருக்காது. அதுக்கு தான் ஒரு கேமரா கொண்டு வரேன். அவனை வச்சு இந்த வீட்ல பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். பேய் இருக்கான்னு செக் பண்ணு முதல்ல. அதுக்கு தான் மூதேவி சாமியை கூட்டிட்டு வரேன். எங்கடா சாமி? வாடா சீக்கிரமா இங்க இருக்கானே. ஏதோ சாமி வருவான்னு சொன்ன, ஏதோ கார்பரேஷன்ல சாக்கடை அல்ற மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். வாயிலடி வாயிலடி வாயிலடி. மிக பெரிய சாமி. ஆமா, பெரிய ஆசுரன் படத்துல வர சிவசாமி மாதிரி பில்டப் புடுற. என்ன கிண்டலா? அது இல்ல சாமி, என் புருஷன் கட்டின வீட்ல ஒரே பிரச்சனை. என்ன பாத்ரூம்ல தண்ணி வரலையா? ஆனா அந்த பிரச்சனை இல்ல. என்ன லைட் எரியலையா? ஆனா அந்த பிரச்சனை இல்ல. என்னதான் பிரச்சனை? நைட்டு கதவை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கும்போது நாய் ஊன்னு ஊள விடுது. லைட் ஆஃப் பண்ணாம போய் தூங்கு. ஊள விடாதே. யோ, நீ என்ன எலக்ட்ரிஷனா இல்ல சாமியாராயா? நைட் தூங்கும்போது கதவு படார் படார் சாத்துது. போய் தூங்கும்போது ஜன்னல கதவை சாத்திட்டு போய் தூங்கு. எப்படி சாத்துற சாமி? இப்படிதான். ஏண்டி சிரிச்சி? ஏண்டி எம்மி அடிச்ச? ஐயோ, பேயை கண்டுபிடிங்க சீக்கிரம். ஆமா சாமி, அநேகமா அந்த முனி பையன் இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வந்தா நம்ம எல்லாரையும் கொன்னுருவான். ஆமா, அப்ப எனக்கு ஒரு சில பொருள்லாம் தேவை. கிடைக்குமா? கிடைக்கும் சாமி. போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. என்ன வேணும்? எலுமிச்சம்பழம், தேங்காய், பூ, மல்லித்தலை எல்லாம் கொண்டு வா. சும்மா இருக்கமா, போய் எடுத்துட்டு வா. நீ கொண்டு வா. கொண்டு வந்துட்டியா? உட்காருங்க. ஏன் சித்தப்பா எழுதின புக்கை எடுத்து படிச்சா இங்க பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். படிங்க சாமி. என்ன சாமி நீட் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறான்? அழகிய நமிதா தனது எடையில் இருந்து 15 கிலோ குறைத்து விட்டார். சாமி. ஆஹா ஆஹா ஆஹா. ஏயா, ஏதோ சித்தப்பா எழுதின புக்க படிக்கிறேன்னு சினிமா புக்க படிச்சிட்டு இருக்க. ஐயோ, மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். வேற ஒரு பொருள் எடுத்து பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடல. சீக்கிரம் கண்டுபிடிங்க சாமி. எப்படி சாமி? தனது கையில இருந்து ரத்தத்தை அறுத்து ஒரு சொட்டை விட்டு ஓரமா நின்னு பார்த்தா ரத்தம் காஞ்சு போயிரும். அட மூதேவி, அதான் பேசிக்கிட்டு இருக்கல, இடையில உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க. பார்த்தா பேய் வந்து அதை நக்கிருச்சுன்னா இந்த வீட்ல பேய் இருக்குன்னு 100% கன்ஃபார்ம் ஆயிரும். அந்த முனி இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிரும். ஆமா, யோசிக்காத. ஒரு சொட்டு ரத்தம் இந்த தரையில விடணும். அறுத்துரு. சாமி, ரத்தம் தானே, அது யார் ரத்தமா இருந்தா நமக்கு என்ன? ஏண்டி சிரிக்கி? ஏண்டி இப்படி அடி பண்ணுவ? அட, நீ பேசி முடியலையே. அவன் என் புள்ள பேய் இல்ல, என் புள்ள ராகவா. ராகவடா. ஏ ராகவா, பேய் நக்குனத பாத்தியா? ஐயோ ஏன்டா, இது என்ன வீட்ல சூசு இருக்கும்போது இவன் ரத்தத்தை நக்குற? இது உன் புள்ள இல்ல. இல்ல, என் புள்ள ராகவா தான. 10 மாசம் சுமந்து பெத்த நாக்கு. பின்ன எல்லாரும் குறை மாசத்துல பத்துக்கிட்டு இருக்காங்க, உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மூதேவி, அது பேய் முனி. ஆனா அது இல்ல சாமி, அவன் என் புள்ள ராகவா தான்.
ஏய் நீங்க ஒத்துக்க மாட்டீங்கல்ல, இரு அமைதியா இரு, நான் கன்ஃபார்ம் பண்றேன். இது என்னன்னு தெரியுதா? இந்த கூறுகட்ட குப்பா, இது புடவைன்னு யாருக்குமே தெரியாதாடா? புடவன் தெரியுமா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? என்ன பண்ண போற? நான் கட்டிக்க போறேன். ஐயோ எப்புல ராகமா பேச்சு ட்ரெஸ் காம்படிஷனுக்கு கிளப்புற மாதிரி கிளப்புறானே எப்புல லேடி கட்டப்பு போறியா ராகமா? டாடி டாடி, நான் சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவா இல்ல சுச்சா போட்டு சிக்கன் சாப்பிடுவா? இதுக்கெல்லாம் பட்டிமன்றமாடா வைக்க முடியும், ஏதாவது பண்ணி தரடா. சரி, நம்ம முதல்ல சுச்சா போறேன். ஜிப்ப கழட்டி விடு. ஜிப்பா? பின்ன உப்பா பார்த்து கழட்டா. கழட்டிட்டு போடா. கழட்டிட்டியா? யோ சாமி, வந்ததுல இருந்து சும்மாவே இருக்கிற என் புள்ளைல இருந்து பேய வரட்டியா? என் புள்ளைய காப்பாத்து. இரு இரு, எங்கடா காணாம போயிட்டான் பாத்தியா? பேய விரட்டிட்டேன், நான் மிகப்பெரிய சாமி. அந்த அம்மியை விரட்டிட்டீங்களா? விரட்டிட்டேன். டேய், இன்னும் நீ போகாம என்னடா பண்ற? டேய், இன்னும் நீ போகாம என்னடா பண்ற? பேய் வந்துருச்சு. மொத்தமா நான் நான் போயிட்டேன். ஐயோ என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? யாருமே இல்லையே. ஐயோ பாய் பாய் பாய், எங்க பாய் இருக்கீங்க? என்னை காப்பாத்தங்க பாய். ஐயோ வெள்ளாவி பாய், நீங்க தானா? பாய் 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 பாய். ஒரு நிமிஷம். ஏன் எதனால இங்க வந்த? ஐயோ புரியலையா? நீ யாரையா லூசு மாதிரி பேசுற? ஆவியோட பேசுறேன். அட பாவி. சாப்பிட்டியா? பாய், இந்த பாவி கூட பேச மாட்டீங்களாடா பாய்? இருக்கு. இங்க சைத்தானுடைய சாம்ராஜ்யம் இருக்கு. இந்த வீட்டருக்கு சுத்தி இருக்கக்கூடிய அந்த எல்லா பகுதிகளிலையும் துஷ்ட சக்தியுடைய காத்து கலந்திருக்கு. இதை நான் சும்மா விட மாட்டேன். பாய், பேய வரட்ட வந்தியா? என்ன வரட்ட வந்தியா? விரட்டுறேன், பேய விரட்டுறேன். எக்யூப்மெண்ட்லாம் ரெடியா? லாலாக்கு டோல் டப்பிமா. ஐயோ கண்ணே கங்காமா, ஓ இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா. பாய், என்ன தர்காவுல வேலை இல்லையா? நமாஸ் பண்ணாம இங்க வந்து தமாஸ் பண்றீங்க? ஆஹா, நமாசு தமாசு சபாசு. ஆ, இப்ப இந்த காயினை நான் சுத்துவேன். அது சுத்துச்சுன்னா பேய் இருக்குன்னு அர்த்தம். சரி. சுத்தலைனா பேய் இல்லைன்னு அர்த்தம். இப்ப சுத்துதா சுத்தலையா? காயினை சுத்தினா சுத்தத்தான் செய்யும். சுத்தல. ஆமா. பேய் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம பண்ண போற விஷயம்தான் ரொம்ப முக்கியம். என்ன விஷயம்? இந்த எலும்புச்சம்பளம் சாதாரண எலும்புச்சம்பளம் இல்ல. ஜூஸ் போடுற எலுமிச்சம்பழமா? இப்ப நான் இதை உருட்டி விடுவேன் 3 தடவை. உருட்டி விட்டா 3 தடவையும் அங்கிருந்து திரும்ப வந்துருச்சுன்னா இந்த வீட்டுல துஷ்ட சக்திகள் இல்ல. ஆனா ஏதாவது ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டுல கண்டிப்பா பேய் இருக்கு. சாமி பாய் பாய், சாமியா பாய், எனக்கு குழப்பத்துல சீக்கிரம் உருட்டி விடுங்க பாய். கோவை சரலாதான நீ? ஆமா பாய். ஒண்ணுல வந்துருச்சு. திரும்ப வந்துருச்சு பாய். இப்ப செக் பண்ணிடலாம். சிம்டாங்காரே சித்தப்பா வீட்டுக்கு போறேன். அப்ப வரல பாய், அப்ப பேய் இல்ல. 3வது தடவை மிஸ் ஆயிருச்சு. எரும மாடு பேய் இருக்கு. எங்க எங்க? அடியே அருந்ததி, வாரேன் வாரேன், எங்க இருக்க? ஏய் 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 ஏய், இங்க பாரு முதல்ல. காத்ராஸ் கிப்ட்ல எங்கடா அருந்ததி இருக்குது? இவதான் அந்த பேய். எங்க வீட்டு கோழி பொம்மை. யாயாவே ஒருத்தன். ஏய் மரியாதை வேணாம், உட்காரு. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு. நான் பின்னாடி காஞ்சனான்னு தெரிஞ்சிருச்சா? நெஞ்சு வலிக்குதா? ஏய், நான் மந்திரவாதி, நீ கேடிக்கு கேடி. நான் உன்னில பாதி, நம்ம செம்ம ஜோடி. ரவுடி பேயி ரவுடி பேயி ரவுடி 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 பேயி. அப்ப நான் யாரு? நீ
பிச்சைக்கார நாய். என்ன உனக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? ஒவ்வொருத்தவரா வெளியே அனுப்பு. क्या बोलते तुम Tapro, मेरे क्या बोलते तुम yakri muno sorpala. मेरे क्या बोलते तुम नहीं मालूम Nahi malum, nahi po. அங்கிள் அங்கிள் நீங்க நல்லா இருக்கீங்களா அங்கிள்? சூப்பரா இருக்கீங்க அங்கிள். அங்கிள் ஏய் என்ன ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? ம் ஏண்டா பொறுக்கி பயல, பொறுக்கி பயல. Boy, mantra சொல்லுங்க boy. பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா. பெண்ணே எந்த கண்ணை பார், உள்ளே லட்சம் வெண்ணீலா. உன்னன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கோடியை மாறுதம் ஆடி போனது போகட்டும் காய்ச்சல் ஆரட்டும் எப்போது நான் உன்னை கடவில் பார்க்க ஆசைகள் வந்திடும் ஆனந்தம் தந்திடும் என்று முதல் இந்த பாட்டு நீ கேட்க முகத்தில் இருக்கும் சிரிப்பு உள்ளுக்குள் என்னடி பொறுப்பு பெண்ணே நீ பாய் பயமா இருக்கு பாய் எனக்கு பயமா இருக்கு பாய் நில்லியா. வந்த வேற மாதிரி புலப்புறல. மூடியா. ஏண்டி கிறுக்கு சிரிக்கி கஷ்டப்பட்டு இப்ப அந்த பேயை நான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து எதுக்கு என் வாயை பத்தி பேய் நிப்பாட்டினேன்? அது இல்ல பாய், புள்ள ஏதோ சொல்ல ஆசைப்படுறான். சொல்லு ராகவா. அவ்வளவுதான். நீ இருக்கிற வரைக்கும் இந்த பேயை யாராலையும் வெளியேற்ற முடியாது. உங்க ரெண்டு பேரையும் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். பாய் கடவுளே உங்களை காப்பாத்த வேற ஒரு மந்திரவாதி அனுப்பிட்டேன். பாய் காப்பாத்துங்க பாய். ஏய் எருமா அதெல்லாம் ஓட்டிடுவான். ஓகே காஞ்சனா பாய், டேக் கேர். மெசேஜ் அனுப்பு வாட்ஸ்அப்ல. பாய். காஞ்சனா உன்னை சாத்து கொடி புளிற மாதிரி புளிஞ்சிருவேன். ஏய் நீ சூனியக்காரனா இல்ல சூழல வச்சு வெந்தவனாடா இப்படி இருக்கிற? நான் யார் தெரியுமா? காஜிரிங் பேயவே கதி கலங்க வச்சுவேன். இந்த காஞ்சனா பேய கதி கலங்க வைக்க மாட்டேனா? யோ செங்கோடா, ஏதாவது பண்ணியா சீக்கிரம். ராகவாவை காப்பாத்து. இந்த வீட்ல ஒரு பணத்தை புதைச்சு வச்சிருக்கீங்க, அதை தோண்டி எடுக்க. பொறுத்து நான் புதைக்கலையே. ஹேய் அது உள்ள இருக்கிற பணத்தை தோண்டி எடுக்கணும். எடு. ஏன் அந்த பணத்தை வச்சுதான் பேய விரட்ட போறியா? அது இல்ல, அவன் நெத்தில வச்ச ஒரு ரூபாவை எடுத்தாதான் இந்த காஞ்சனாவை ஓட்ட முடியும். பணத்து மேல வச்ச ஒரு ரூபா உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். ஏ செங்கோடா, ஏதாவது பண்ணி பேய விரட்டு. ஹேய் காஞ்சனா யார் இருக்குது உள்ள சொல்லு. ஏண்டா வேறாண்டி வேலியில போற ஓனானா எடுத்து லுங்கிக்குள்ள விட்டுட்டு இப்ப குத்துதே கொடையுதேனா என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம் தான் நீயே சொல்லிட்டியே, கடிக்குதுன்னு அர்த்தம். பேய் பிடிச்சிருக்க என்ன அர்த்தம்? அதுக்கு சொந்தமான பொருள் ஏதோ உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு சொந்தமான பொருளா? ஐயோ அங்க இருந்து ஒரே ஒரு அண்ணா கவர் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். அதோட பொருள் துரும்பா இருந்தாலும் சரி அதை விட்டு போவாது. அதனால அது கையில குடு, பட்டன் குடு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். டேய் நான் உன் அம்மாடா. லவ் பண்ணுமா? லவ் அப்பா அங்கிள் அங்கிள் நம்ம செத்து விளையாடுவோமா? செத்தா அப்ப சுச்சா போயிட்டு சிக்கன் சாப்பிடுவோமா இல்ல சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவோமா? சார் ஒழுங்கா போயிடு. நான் ரொம்ப மோசமானவன். நீ மோசமானவனா? நான் ரொம்ப மோசமானவன். நீ பொறுக்கினா நான் பக்கா பொறுக்கி. அந்த சராசரத்தையும் மொத்தமா கரைச்சு குடிச்ச உருவம்டா. உருவமா பின்ன புருவமா? ஐயோ ராகவா. ஏய் இந்த மொட்டை சிவான தெரியாதா உனக்கு? ஏய் தெரியாதா உனக்கு? நான் இப்போ அந்த கங்கா வந்தாதான் போவேன். அப்பா யாருப்பா அந்த கங்கா? வா கங்கா வா, வா கங்கா வா. மொட்டை பையன் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். மொட்டை பையன் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். ஏய் ஒரு பொம்பளை கட்ட மோதிரியே தைரியமான ஏகிட்ட மோதிரா. அதுக்கு முன்னாடி சாட்சி வரண்டா. ஏய் டேய் செங்கோடா, என்னையவே ஏதோ பேயா மாத்துறாயா? ஏதாவது பண்ணியா? வாடா பாவி. வாடா வாடா வாடா. வந்து தொடு எங்க தொடு அடி தாங்க மாட்டவா வந்து தடு எங்க தொடு முடிடா கண்டது
உங்க அப்பாவும் பட்டம் வந்தா கூட மூச்சு தப்பாதுடா பண்பாங்கதா வந்தேனடா வாழத்தா வந்தோமே வாழ்க்கைய நமக்கு தொல்லை தாங்கல. நானே போயிடும்பா. ஓடுறியா இதை குத்து ஓடி போறா அப்பா ராகவா எனக்கு யாருமே சூனியக்காரரும் தேவையில்ல பாயும் தேவையில்ல சாமியும் தேவையில்ல எப்பா காஞ்சனா நானே உனக்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் புள்ள ராகவா உடம்புல இருந்து போயிருப்பா இல்லைம்மா இல்லை காஞ்சனா 1 வந்தாலும் சரி 2 வந்தாலும் சரி 3 வந்தாலும் சரி 50 வந்தாலும் சரி காஞ்சனா ஹிட் அடிக்காம போவாது போவே மாட்டியா போக மாட்டேன் உன்னையும் ஒண்ணும் பண்ண முடியாது என்னையும் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன தம்பி ஓப்பனிங்ல என்ன அண்ணன் ஏதாவது செய்தான் வாடா போடா அந்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லையா, ஒரு ஃப்ளோவில் ஒரு காமெடிக்காக சொல்லியாச்சு. பேசுறது முக்கியம் இல்லடா, களத்துல இறங்கி செய்யணும். பாத்தில ஐயோ அந்த பயங்கரமா காஞ்சனாவை எப்படி ஓட்டினா பாத்திலடா. பயங்கரமா நீ என்ன மாதிரி பேய் ஓட்ட கத்துக்க, படிப்படியா வருவோம் யார் படிப்படியா வர்ற லோக்கல் ஏரியாலாம் நீ பாத்துக்க. முங்கம்பாக்கம் அந்த சைதாப்பேட்டை டி நகர்லாம் நீ பாத்துக்க. நான் ஃபாரின்ல போய் முடிஞ்ச அளவுக்கு பேய் ஓட்டி வேற என்ன பண்றது. ஓகே ஓகே காஞ்சூரிங்களா அப்புறம் எப்படி பார்ட் 3 கிடைக்கும், நம்மள மாதிரி ஆளுங்க அங்க போனாதான் கிடைக்கும். கண்டிப்பாயா கண்டிப்பா. சோ அந்த வேலையெல்லாம் பார்த்து நம்மளும் கூடிய சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் பேய் ஓட்டியே. ஓகே ஓகே சரி. அதே மாதிரி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, இன்னைக்கு உங்களை நாங்க பயங்கரமா பயம்புறுத்தி இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கிளம்புறோம். பட் எங்களுடைய சிரிக்க வைக்கிற டீம் உங்களை தொடர்ந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் குறைஷி மற்றும் விஷால். This is still Mulle signing off. Tata bye bye.